ஹாய் காய்ஸ், நான் உங்கள் ட்ராவல் ரசிகன். நம்ம திருப்பத்தூர்லேருந்து 12 ஜோதிலிங்கம் ஆல் ஓவர் இந்தியாவில் நம்ம சைக்கிள் ரைட் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி டே வந்து பார்த்திங்கன்னா 70வது நாள். இப்போ நம்ம ரிஷிகேஷில் தான் இருக்கோம். உத்தரகாண்ட் மாநிலத்தில் ரிஷிகேஷின்ற பயங்கரமான ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தான் இது. ஸோ தொடர்ந்து 3 நாளாக நம்ம இங்கே வந்து சர்வே பண்ணிகிட்ருக்கோம். ரிஷிகேஷி அப்படின்னாவே நிறையா விளையாட்டு சம்மந்தமான இடங்கள் அப்படின்றது நிறையவே உங்களுக்கு தெரியும். இதில் அதே மாதிரி கங்கை நதி எவ்வளோக்கு எவ்வளோ ஃபேமஸோ அந்த அளவுக்கு கங்கை நதியை கிராஸ் பண்ணுறதுக்காக போட்டிருக்க பாலங்கள் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு. இங்கே ஓடுற கங்கை நதியை கிராஸ் பண்ணுறதுக்காகவே நிறைய பாலங்கள் அமைச்சிருக்காங்க. அதுலேயும் முக்கியமாக இங்கே ராம்ஜுலா அப்படின்ற ஒரு பாலம் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு பாலனே சொல்லலாம். இங்கே இருக்கிற எல்லாரும் அதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இதுதான் முதல்ல இந்த பாலத்தை கடக்கிறதுக்காக மூங்கில்களாலும் கட்டைகளாலும் கட்டப்பட்டது ஆதி காலத்தில். இப்போ வந்து ரீசண்டாக வந்து ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னே இது வந்து மக்கள் பயன்பாட்டுக்கு வந்து டெக்னாலஜி யூஸ் பண்ணி இதை கொஞ்சம் யூஸ் பண்ணி கட்டியிருக்காங்க. ஆனால் செம்ம ஃபீலாக இருக்கும் இதில் நீங்கள் உள்ளே நடந்து போகும்போது. இதில் வந்து பார்த்திங்கன்னா வெஹிக்கிள் போகிறதுக்கு அலோடு கிடையாது, ஒன்லி நடந்து போகிறதுக்கு மட்டும்தான். இதில் ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நடந்து போகும்போது வந்து இந்த பிரிட்ஜு வந்து ஜம்ப் ஆகிறத நீங்கள் ஃபீல் பண்ணலாம். அது ஒரு வகையான ஒரு ஃபீலை வந்து உங்களுக்கு க்ரியேட் பண்ணும். நடந்து போகும்போது அப்படியே ஒரு அப் அண்ட் டவுன்ஸில் அப்படியே ஜர்க் ஆகிற மாதிரி ஜம்பிங்கில் இருக்கும். ஸோ அதை பார்க்குறதுக்கு செம்ம அழகாக இருக்கும். அப்புறம் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இந்த பிரிட்ஜில் அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரிட்ஜிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கங்கை ரிவரை முழுசாக 180 360 டிகிரியில் அப்படியே சுற்றி பார்க்கலாம். அவ்வளோ அழகாக வியூ தெரியும். அதுவும் கிறிஸ்டல் கலரில் போகிற கங்கை நதியை வந்து இவ்வளோ ஹைட்டிலேருந்து பார்க்குறது வந்து கொடுத்து வச்சுருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இது ஹைட்டு. அந்த ஹைட்லேருந்து ஃபுல்லாக 360 டிகிரியில் நீங்கள் பார்க்கும்போது கண்ணுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த கங்கை ரிஷிகேஷி அப்படியே ஃபுல்லாக கண்ணில் பார்க்குற மாதிரி இருக்கும். அண்ட் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, இங்கே காலையில் நேரத்தில் வந்தீங்கன்னா சன்ரைஸ் அண்ட் சன்செட் ரெண்டு வேலையும் சரி, காலையும் சரி மாலையிலையும் சரி, இங்கே வந்தீங்க அப்படின்னா சன்ரைஸும் பார்க்கலாம், சன்செட்டும் பார்க்கலாம். அவ்வளோ அழகாக இருக்கும். ஏன்னா இதை சுற்றிலும் பார்த்திங்கன்னா வீடியோவிலே தெரியும், இமயமலை ஃபுல்லாக இமயமலையை சுற்றி இது சென்டரில் கங்கை நதி இருக்கும். கங்கை நதியை கிராஸ் பண்ணுறதுக்கு இது ராம்ஜுலா பிரிட்ஜும் இருக்குது. இங்கேருந்து பார்க்கும்போது சூரியன் அப்படியே உதிக்கிறதையும் சூரியன் மறையதும் அவ்வளோ அழகாக உங்களால் வியூ பாயிண்ட் பார்க்க முடியும். மேக்ஸிமம் காலையில் வந்து இங்கே கூட்டமாக இருக்கும். அதேமாதிரி ஈவினிங் டைமில் பயங்கரமாக லைட் செட்டப்லாம் போட்டு வேறு லெவலில் இருக்கும். அதுவும் கீழேருந்து கங்கை நதியிலேருந்து பார்க்கும்போது லைட்டிங்ஸ் எல்லாம் கலராக போட்டு அந்த லைட்ஸ் வந்து கங்கை நதியில் ரிஃப்ளெக்ட் ஆகும். பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குங்க. இதை பார்க்குறதுக்காகவே இங்கே இருக்கிற டூரிஸ்ட்டாக இருக்கட்டும், இங்கே இருக்கிற மக்களாக்கும் டெய்லி இங்கே வந்து பார்ப்பாங்க. அண்ட் அதே மாதிரி இன்னொன்று முக்கியமான விஷயம், இங்கே நிறைய மக்கள் வந்து போகிற இடம்ன்றதுனால நிறைய கடைகள், அப்புறம் போட்டிங், ரிவர் ரிஃப்டிங் இருக்கும், பஞ்சி ஜம்பிங் இருக்கும். ஸோ இந்த இடத்துலேருந்து பார்க்கும்போது சுற்றி முற்றி எல்லா ரிஷிகேஷையும் அப்படியே நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிற்கும். இந்த அழகை பார்க்கறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. ரிஷிகேஷி வந்தீங்கன்னா முக்கியமாக இன்னொரு விஷயம், ராம்ஜுலா மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி மொத்தம் ஒரு 4-5 பிரிட்ஜ் இருக்குது. நான் இன்னொரு பிரிட்ஜ் எடுத்து போகிறேன், அது இன்னும் பெருசாக இருக்கும். அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த பக்கம் நீங்கள் வந்திருக்கீங்க, ராம்ஜுலா வந்திருக்கீங்க, ரிஷிகேஷ் வந்து பார்த்துருக்கீங்கன்னா உங்களுடைய ஃபீல் உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் இவ்வளோ லென்த்தாக ஆல்மோஸ்ட் வந்து 200 மீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோ லென்த்தான ஒரு பிரிட்ஜு, அதுவும் ஜம்ப் ஆகிற மாதிரி இருக்கிற ஒரு பிரிட்ஜு, செம்ம ஃபீலு. அப்புறம் இதுக்குன்னு ஒரு சில குறிப்புகளும் இருக்குது. ஸோ அது வந்து நம்மளுக்கு டீட்டெயிலாக தெரில, அதனால் நாமளும் அதை பற்றி பெருசாக எடுத்துக்கல. பட் வந்து இங்கே வந்து முன்னே வந்து இப்படி நடந்து போகிறதுக்கும் இந்த பக்கம் இருந்து இப்படி நடந்து போகிறதுக்கும் செம்ம ஃபீலு, செம்ம எக. நான்லாம் பார்த்திங்கன்னா காலையில் ஒருக்கா சாயந்தரம் ஒருக்கா வந்து போனோன்னா பார்த்துங்க அவ்வளோ நல்லா இருந்தது. அதே மாதிரி மங்கி தொல்லை வேறு லெவலில் இருக்கும். இங்கே வந்தீங்கன்னா எந்த பேக்கெட்னு வந்தாலும் புழங்குறதுலேயே இருக்கும். ஸோ அது எங்கே போனாலே அந்த தொல்லை அப்படி தானே இருக்கும், ரைட்? ஸோ கண்டிப்பாக இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துக்கு வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ரிஷிகேஷி உத்தரகாண்ட் அப்படின்னீங்கன்னாவே கண்டிப்பாக ஹரித்வார், ரிஷிகேஷி
கேதார்நாத், பத்ரிநாத், ஹரித்வார், இந்த மாதிரி நிறைய ஆன்மீக தலங்கள் இருக்கும். கண்டிப்பாக உத்தரகாண்ட் வந்தீங்கன்னா ரிஷிகேஷ், ஹரித்வார் இது எல்லாமே வந்து ஒரு 2 or 3 days ஸ்பெண்ட் பண்ணி எல்லா இடத்தையும் நின்று நிதானமாக எல்லா பிளேஸும் சுற்றி பார்த்துட்டு ஜாலியாக ஃபேமிலி கூடயும் ஃப்ரெண்ட்ஸு கூடயும் என்ஜாய் பண்ணிவிட்டு போங்க. ரொம்ப நல்லாவே இருக்கும். ரொம்ப ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட ஒரு இடத்துல இதுவும் ஒன்று. எங்கே பார்த்தாலும் அதுவும் இந்த பாலத்தில் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரையும் பார்த்திங்கன்னா சுற்றிலும் ஃபுல்லாக ஆசிரமங்கள், கோயில்கள், கங்கை நதி ஓரத்தில் எல்லாமே இருக்கும். நீங்களும் வந்து வழிபாடு பண்ணிவிட்டு இங்கேருந்து நீங்கள் ஹாப்பியாக வீட்டுக்கு கிளம்பலாம். ஸோ நானும் இங்கேருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஸோ இதோட இந்த வீடியோ பிடிச்சிக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ட்ராவல் ரசிகன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய் அண்ட் see you on next video guys. Once again, tata, see you, bye.